ஃப்ரைடே மார்னிங் எழுந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஒர்க் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, சாம்பார், லஞ்சுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு, ரைஸ் அண்ட் ரசம் ரெடி பண்ணியிருந்தேன். காரக்குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கதால எனக்கு மார்னிங்கே ரைஸ் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. பட் மாவு எனக்கு மட்டும்தான் இருந்தது. ஒரு 3 தோசை கிட்ட வரும். ஸோ அதை நான் எடுத்துக்கல அப்படின்னா நைட் எனக்கு மட்டும் தோசை ரெடி பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு பர்சனுக்கு அகைன் வேறு ஏதாவது ரெடி பண்ணணும் டின்னருக்கு. ஸோ நான் மார்னிங்கே ரைஸ் எடுத்துக்கிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் மீதம் இருந்தது. ஸோ அதை நைட் டின்னருக்கு சூடு பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு லஞ்சுக்கு தோசை ஊற்றிட்டு அப்போவுமே நான் காரக்குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு அப்புறம் பெருசாக எந்த ஒர்க்குமே இல்லை. ஒரு சில க்ராசரிஸ் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த செராமிக் பாட்டில் சால்ட் போட்டு வச்சுருப்பேன். ஆக்சுவலாக நிறைய குவான்டிட்டி இதில் போட்டு வச்சுட்டு அண்ட் குட்டி சால்ட் அண்ட் பெப்பர் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் சால்ட்லாம் ஆட் பண்ணுவேன். ஸோ மீதம் இருந்ததெல்லாம் இதில் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.